சரி அவர் இந்தியாவிலே இருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு போனார்? 2 மடம், 156 கிளைகள் கண்ட்ரி ஃபுல்லாக அவருக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லுவாங்களே, ராஜா மாதிரி இல்லாமல் ஏங்க இவர் ஓடி ஒளியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் தான் காரணம். என்ன வழக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, 2019 அவர் தப்பிச்சு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவர் மீது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ராட் ரிலேட்டட் கேசஸ் இருந்துச்சு, சீட்டிங் ரிலேட்டட் கேசஸ் இருந்தது. அப்புறம் பெண்கள் வந்து சீடர்கள் ஆக்குறாரு அப்படின்ற கேஸ் இருந்தது. அதை தாண்டி அவர் மீது வந்து பெருசாக போடப்பட்ட கேஸ் வந்து ரஞ்சிதா கேஸ் தான். ரேப் அண்ட் லைக் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் போட்டிருந்தாங்க. ஓகே, அந்த கேஸ் போட்டு அது ஒரு விதமாக நடந்துட்டு இருந்தது. ஸோ இதனால தான் இவர் வந்து இங்கே இருந்தால் விஷயம் சொல்லி தப்பிச்சு போனார். திரும்ப அவர் ஏன் இந்தியாவுக்குள்ளே வர முயற்சிக்கலையா, ஏன் வர முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியாது. இந்தியாவில் கால் எடுத்து வச்ச உடனே அவர் கண்டிப்பாக அரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் தான் அங்கே நடக்கும். ஸோ ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த இடத்துல அவர் வாங்கணும். பட் இந்த கேசஸ்க்கு எல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய 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 கஷ்டமான விஷயம் தான் அது. இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் வந்து அங்கே போனார் அப்படின்றத சொல்ல முடியுது நம்மளால். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு எதுக்குமே அவர் வெளில வரல. அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்காரா இல்லையான்னு சர்ச்சை எழுந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, 2022 இதே மாதிரி ஒரு விஷயம் வந்தது.